தெருநாய் பிரச்சனைய சொல்லி சொல்லி எல்லாருக்கும் பயத்தை கொடுத்துருக்கீங்க. ஏன் பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நாய் கீறுதோ இல்லையோ, வீட்டில் வளர்க்குற நாயாக இருந்தாலும் சரி, தெருவில் இருக்க நாயாக இருந்தாலும் சரி, ஓடுற ஓட்டத்தில், அதாவது தெருவில் இருக்க நாயை பார்த்து ஓடுனா கொஞ்சம் மதிலில் கை கால் பட்டு கீறினாலும் நாய் கடிச்சிடுச்சுன்ற ஒரு பயம் இருக்குது. ஐயையோ நாய் கடிச்சிடுச்சே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன நம்ம மனசுக்குள்ளே நல்ல ஒரு நல்ல சின்ன பயம்னு சொல்லாதீங்க, பெரிய பயமே கொடுத்துட்டீங்க. அதை மாதிரி வீட்டில் வளர்க்குற நாய்க்குமே சரி, சும்மா நம்மக்கிட்ட பேசும்போது கூட பயமாக இருக்குது. அதாவது நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வெட்டும்போது கத்தி கையில் பட்டால் கூட ஐயோ நாய் கீறிடிச்சோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ரேபிஸ் நோயை பற்றி ரொம்ப ரொம்ப சொல்லி உண்மையிலேயே நாய் வளர்க்குற எனக்கு பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. சின்ன கீரல் இருந்தால் கூட நாய் கடிச்சிருக்குமோ, நாய் கீறி இருக்குமோ அப்படின்னு பயம் இருக்குது. இந்த பயத்திலேயே பாதி பேர் கொஞ்சம் மன நிலைமை சரியில்லாத போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பயமுறுத்தாதீங்க, கொஞ்சம் பயமுறுத்துறதை நிறுத்துங்கன்றேன். என்ன இந்த ஃபோனை பார்த்தாலே தெருநாய் தெருநாய் தெருநாய், அதே பார்த்து 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 தூக்கத்தில் கூட தெருநாய் கடிக்கிற மாதிரி வருது, வீட்டில் வளர்க்குற நாய் கடிக்கிற மாதிரி வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், நான் ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. ஃபோனை பார்த்தாலே பயமாக இருக்குது. உச்சநீதிமன்றம் இதை சொன்னாங்க, உச்சநீதிமன்றம் அதை சொன்னாங்க. அப்புறம் நம்ம நாயை விரும்பி பேசுவாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ஒரு பேர் வச்சுருக்கீங்களே, டாக் லவ்வர்னு. அவங்க சொல்கிறது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் மற்றவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கொஞ்சம் இந்த பயமுறுத்துறதை நிறுத்திட்டு வேறு ஏதாவது சொன்னீங்கன்னா கூட நல்லதாக இருக்கும். நாயால் நல்லது கெட்டது சொல்ல வேண்டிதான். நான் ரேபிஸ் ரொம்ப நல்லதுன்னு சொல்ல, அதை பேரை பார்த்தாலே பயமாக இருக்கும் போது கனவெல்லாம் ரேபிஸாக வருதுங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். உண்மைக்கு சொல்கிறேன். சின்ன காயம், கத்தி காயம் பட்டிருந்தா கூட, அதாவது வெங்காயம் வெட்டும் போது விதலில் கத்தி காயம் பட்டிருந்தா கூட நாய் கடிச்சிடுச்சு அப்படின்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது. பசங்க கூட அம்மா இந்த மாதிரிம்மா என் கையை கீறி இருக்குமா என்னன்னு தெரியலம்மா அப்படின்றாங்க. ரொம்ப மனவேதனையாக இருக்குது. நல்ல விஷயத்த சொல்லுங்கள். ரேபிஸ் கொடுமையான நோய் தானா இல்லைன்னு எனக்குமே இதை பற்றி தெரியாதுங்க. நானுமே நாய்க்கடி வாங்கியிருக்கேன், ஆனால் நான் ஊசியும் போட்டிருக்கேன். இப்படியெல்லாம் இருக்குமான்னு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு நாய் கடி வாங்கும்போது